ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃப்ரைடே விலாக். 48 நாள் பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. நேற்று பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு அடுப்பெல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே கிச்சனுக்கு போயாச்சு. காலையில் அரிசி மாவு கோலம் இட்டேன். அடுப்பில் அரிசி மாவு கோலம் இடுறது பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் காலையில் உப்பு, மஞ்சள், குங்குமம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு. பூஜை ரூமுக்கு மட்டும் இல்லை, கிச்சனுக்கும் இதே ஃபார்முலா தான். கிச்சனில் சிலர் அன்னபூர்ணி தாயார் சிலை வச்சு வழிபடுவாங்க. எனக்கு அதுக்கான வசதி இல்லை, அதனால நான் வைக்கலை. இருந்தாலும் அடுப்பில் மாக்கோலமும் மஞ்சள் குங்குமமும் இட்டு கொஞ்சம் மங்களகரமாக தான் வச்சுருப்பேன். காலையில் சுக்கரஹோரையில் முதல் வேலையாக உப்பு தான் நான் கொட்டி வைப்பேன் கிச்சனில். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அடுப்புக்கு மாக்கோலம் போட்டதுக்கப்புறம் சந்தன குங்குமமும் வைக்கலாம், இல்லை மஞ்சள் குங்குமமும் வைக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் அது. தொடர்ந்து 4 மணிக்கே எழுந்திரிச்சதுனால பழக்கத்திலே நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். நம்ம மாக்கோலம் போடும்போது மகாலட்சுமி தாயார்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கணும். எப்போதும் வீட்டில் அன்னக்குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் தாமரை இதழ் கொண்ட கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தாமரை மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு மலர். அதனால் அடுப்பில் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் நான் முதல்ல உப்பு ஜாடி எடுத்து உப்பு தான் கொட்டி வைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா பழைய உப்பை ஜிங்கில் கரைச்சி விட்ருவேன். முன்னாடி அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வீடியோவில் பார்த்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அதை ஜிங்க்லேயே கரைச்சி விட்ருவேன். உப்பு நிரம்ப கொட்டி வச்சதுக்கப்புறமா அதில் நம்மக்கிட்ட இருக்கிற நாணயம் 5 ரூபா நாணயமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் சந்தன குங்குமம் வச்சு மேலே வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள் தான் எடுத்து வச்சேன். எனக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு மங்களமான விஷயம் பண்ணாலும் முதல்ல நம்ம எடுக்கிறது மஞ்சளாக தான் இருக்கும். மளிகை ஜாமான் வாங்குறதுலையுமே சரி, ஒரு சுபகாரியத்துக்கும் சரி, மஞ்சள் தான் முதல்ல எழுதுவாங்க. உப்பு மஞ்சளும் தான் எழுதுவாங்க. அதனால எனக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஞ்சளுக்கு அடுத்தபடியாக நான் குங்குமம் தான் கொட்டி வைக்கிறேன். இந்த குங்குமம் ஓம் சக்தி கோயிலில் இருந்து எனக்கு பிரசாதமாக வரக்கூடிய குங்குமம். ரொம்பவே மணமாக இருக்கும் இந்த குங்குமம். அதுக்கப்புறமா சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சுவாமிக்கும் சந்தன குங்குமம் வைக்கும்போது அவங்களுக்கான ஒரு மந்திரமோ இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் ஏதாவது பேசிகிட்டே தான் நான் வைப்பேன். அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பாசிட்டிவான வைப்ஸும் இருக்கும் எனக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சுவாமி பாட்டை கேட்டுட்டோ இல்லை பாடிக்கிட்டே கூட நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். நான் அளவுக்கு அதிகமாக பேசுகிறதுன்னு பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட தான் ஏதாச்சும் பேசிகிட்டே தான் பொட்டு வைப்பேன். அதே மாதிரி சுவாமி படங்களுக்கு சந்தன குங்குமம் வைக்கும்போது சந்தனத்தில் பன்னீர் இட்டு குழச்சி வச்சா ரொம்பவே மணமாக இருக்கும். கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்துப்பேன். ஆனால் சில நேரத்தில் அந்த ஃபோட்டோவில் மஞ்சள் கலரில் இருக்குது. அது உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் கலக்காமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அன்னபூர்ணி தாயாரை தான் இப்போது அமர்த்த போகிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசிட்டு தான் அன்னபூர்ணி தயாராக வைப்போம். நம்ம அரிசி நான் எப்போதுமே மளிகை ஜாமான் வாங்கும்போது தனியாக பூஜை அறைக்குன்னு 1 கிலோ பச்சரிசி வாங்கி வச்சுருவேன். அதை தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ண அரிசியை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சு என்றைக்காவது சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வீட்டில் அன்னம் குறையாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அன்னபூர்ணி தாயாரோட கரண்டியில் ஒரு அரிசி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நம்ம கிச்சனில் வைக்கிற மாதிரியேவும் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். எனக்கு கிச்சனில் வைக்கணும்னு ஆசை தான், ஆனால் இப்போதைக்கு வைக்க முடியலை. சீக்கிரமாக வைக்கணும். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு அமையும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேல் தான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த வேல் 110 ரூபான்னு சொல்லி பழனி மலைக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இதை விட நம்ம பித்தளையில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கலர் மங்கிருச்சு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் பித்தளையில் வாங்குங்க, அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா இது மீஷோவில் வாங்கின ஒரு கிருஷ்ணன் ராதர் சிலை. இது வீட்டில் வைக்கக்கூடாது, ஏன்னா ஒத்த காலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு வைக்கலாமா என்னன்னு தெரியல, ஆனால் நான் வச்சுருக்கிறேன். உங்களில் யாருக்காவது வைக்கலாமா கூடாதான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இப்போது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. பூஜைக்கு தயார் பண்ணியாச்சு. வழக்கம் போல் தான் பூஜை பண்ணியிருக்கேன். என்னோட இந்த 48 நாள் பூஜைக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நான் வேண்டின வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். என்ன வேண்டுதலுக்காக நான் 48 நாள் பூஜை பண்ணேன் அப்படின்றத. நான் 2 விளக்குக்கு ரெட்டைத்திரி போடுவேன். அந்த ஒரு விளக்கு வந்து அது சென்டரில் எரியும். அந்த விளக்குக்கு வந்து ரெட்டைத்திரி போட முடியாது. ஏன்னா அதோடய ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு திரி தான் போடுவேன். இன்றைக்கி பூஜை சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இதுவரைக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூஜா வீடியோஸ் மட்டும் இல்லை, குக்கிங் வீடியோஸ் அப்புறம் எல்லாமே போடுவேன். நான் விலாக் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மீஷோவோட ரிவ்யூஸ் கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் வரும். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.